அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சிராஜ் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ஓரம் வச்சுருங்க. ஏன்னா நாளைக்கு இன்னொரு அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் போட்டுகிட்டே இருங்க. இதுதான் நம்ம செய்ய போகிறோம். பொருள் போட்டதால் தான் அவர் செஞ்சார், இல்லைனா அவர் உத்தமர், அந்த பசங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, அவன் சின்ன பசங்க இப்படின்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் தயவு செய்து தூக்கி போடுங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறதே தப்பு. அதில் வேற ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துனதால அவர் செஞ்சு தப்பே தப்புன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது இருக்கிறதுலே மிக மிக கொடிய தப்பு. ஏன் அப்படின்னா, போதைப் பொருள் போட்டவன் எங்கேயாவது போய் மாட்டு சாணத்தில் தலையை விட்டுக்கிட்டு கிடந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா, ஆஹா பரவாயில்ல போதைப் பொருள் போட்டான், அவன் சாணத்தில் போய் கை விட்டான். இல்லை ஒரு மலை தள்ளி அவன் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டான்னா, ஓ போதைப் பொருள் போட்டிருக்கான், ஏதோ தெரியாமல் போட்டான் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு மூளை நல்லா தானே வேலை செய்யுது. செல்லு எடுத்து கேமராவை ஆன் பண்ணி எந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தெரியுது, ரீல்ஸ் எப்படி போட முடியும்னு தெரியுது. இதெல்லாம் மூளை சரியாக தானே யோசிக்குது. அப்போ மூளை சரியாக யோசிக்குதுன்னா அவன் போதைப் பொருளால் பண்ணானா? ஏன் இதை பேசிக்காக பார்த்தாவே தெரியாது இது தப்பு நடக்குது அப்படின்னு? எந்த ஊர்லேயே எந்த சாமியார் போதை போட்ட சாமியார் எங்கேயோ போய் ஒருத்தனை வெட்டினா குத்தினா ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை போதைப் பொருளால் தான் குற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த போதைப் பொருள் மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா? அவன் வளர்ந்த விதமே சரி கிடையாது. இந்த சமூகத்தில் அவன் வளர்ந்த விதம் பெட்ரோலை தூக்கி உள்ளே வச்சு 4 அடி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எவனும் நாளைக்கு தப்பு பண்ண மாட்டான். செல்லு யார் வாங்கி கொடுத்தது? அவனுக்குலாம் செல்லு வாங்கி ரீல்ஸ் போடணும் எவன் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் தெரியுது இல்லை? அப்போ செல்லு வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் யாருன்னு பாருங்க. அவனுக்கு எவன் செல்லு வாங்கி கொடுத்தானோ அவனை தூக்கி உள்ள வைங்க. ஏன்னா ஒரு அஃபென்ஸ் நடக்குறான், அந்த அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பான்ல, அவனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கைது பண்றோம். பொருள் யார் உதவி பண்ணது அப்படின்னு. அப்ப இவனுக்கு ரீல்ஸ் போறது மோகன் நீங்க தான் செய்தி போடுறீங்க. அப்ப ரீல்ஸ் போறது செல்லு தானே வேணும். அப்ப செல்லு எவன் வாங்கி கொடுத்தான்? அந்த செல்லு வாங்கி கொடுத்துன்னு தூக்கி உள்ள வைங்கயா. அப்பதான் எவனும் செல்லு வாங்கி கொடுக்க மாட்டான். அப்பா அப்பா அம்மாவா இருந்தா 2 பேருமே தூக்கி உள்ள வைங்க. சும்மா விடக்கூடாது. ஏன்னா அவன் 18 வயசுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு அவனை உள்ள போயிட்டு 1 வருஷம் இந்த ராசா நீ வெளியே போகலாம் அனுப்பக்கூடாது. அவன் அப்பவும் அவங்க அப்பனையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்து உள்ள 4 சாத்து சாத்தி உள்ளே உட்காராங்கன்னா அந்த பசங்களை வெளியே வர வரைக்கும் இவனும் உள்ள இருக்கணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாவடிக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூகம் திருந்தும். எதுக்கு எடுத்தாலும் போதைப் பொருள் அதனால தான் பண்ணிட்டாரு, இல்லைன்னா அவர் உத்தமர். என்ன அது போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒழிக்காம இந்த பக்கம் நாடு ஒரு பக்கம் சீர்கெடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் போதைப் பொருளால் செய்கிற குற்றத்தை எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. என்ன நடக்குது? அப்ப ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க? தப்பிக்கிறதுக்காகவா? இதை பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கொஞ்சம் யோசிச்சாவே புரிஞ்சுக்கலாம். போதைப் பொருளை காரணம் காட்டி இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றது, ரவுடிசம் பண்றது, போக்கியத்தனம் பண்றவங்கலாம் விடக்கூடாது. யாராவது பொதுவெளியில பண்ணானா 4 சாத்து சாத்திட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுங்க. எவனாவது திருப்பி நீங்க அடிச்சாதான் இதை பேஸா வச்சுக்கிட்டு எவனும் பிரச்சனை பண்ண மாட்டான். இதையே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால இந்த போதைப் பொருள் போட்டு எவனா பிரச்சனை பண்ணானா 4 அப்பி இழுத்துட்டு போய் ஸ்டேஷன் காவல்துறைக்கு உடனே ஃபோன் அடிங்க. காவல்துறைக்கு நம்பர் அடிச்சுன்னா அவங்க வரட்டும். இந்த மாதிரி நடு ரோட்டில் நின்று பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்த பிடிச்சி உள்ள போட்டோம், அவங்கள வெளிவராமல் போட்டோம். தப்பு பண்ணும் போதே இவங்கெல்லாம் தடுத்தாதான் திருந்தவனுவ. எதுக்கு எடுத்தாலும் போதைப் பொருள்லாம் என்ன போதைப் பொருள்? தீபாவளி டைமில் பொங்கல் டைமில் எவ்வளோ விற்பனை போகுது நீங்கள் தானே புள்ளி விவரம் கொடுக்குறீங்க. 550 கோடிக்கு விற்பனை, 130 கோடிக்கு விற்பனை அப்படின்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ 130 கோடி பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் பேர் குடிச்சிருந்தா போதும். அப்போ 20 லட்சம் பேரும் தப்பு பண்ணியிருக்கணும்ல. 20 லட்சம் பேரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நாடு தாங்குமா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தன் தப்பு பண்ணுற ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிக்கிறது சரின்னு சொல்லிட்டு சினிமா மூலமாக கொண்டு வந்து காமிச்சிங்க. அதுக்கப்புறம் போதைப்பால் தான் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் குடிக்கிறவங்க எல்லாம் போய் சண்டை போடுங்கடா வெட்டுங்கடான்னு சொல்ல வரீங்களா மறைமுகமா? அதனால் குடிக்கிறதும் தப்பு, அந்த குடியின் மூலமாக போய் தப்பு பண்ணுற பாருங்க அது அதை விட தப்பு. ஏடையில் மைக்கு பிடிச்சிருவாங்க சில பேர். படிங்கடான்னு சொல்கிறேன், அந்த பக்கம் போய் சண்டை போடுங்கடா. மாதிரி அரசியல் தலைவர்களாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. நான் அதற்காக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குறை சொல்கிறதாக சொல்ல. பெற்றோர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, ஆட்சியாளர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, காவல்துறைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீடமாக செயல்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை செயல்பட விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் எதுக்கு இருக்குங்கன்னே தெரில. தயவு செய்து ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கான உரிமை நீங்கள் கேஸ் போட்டதை வாங்குங்க. அப்போ தான் இந்த சமூகம் சரி பண்ணணும். இல்லை ஆசிரியர்களுக்கு அடிக்கிறதுக்காக உரிமை கொடுங்க. அதுக்காக அடித்து சாவடிக்க சொல்ல, மினிமம் பனிஷ்மெண்ட் இருக்கணும். இல்லையா அவங்க அப்பா அம்மா கூட்டு வச்சு ஸ்கூலில் அவங்களும் முட்டி போட வைங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்க திருந்தும். கேட்டால் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறது. ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கணும்னு தான் போதைப் பொருள் போட்டு சுற்றிட்டு இருக்கானுவ. எல்லா பக்கமும் படிக்கணும்னு இந்த வேலை தான் பண்ணுறான். அப்போ எங்கேருந்து இந்த போதைப் பொருள்லாம் வருது? இதையே தடுக்கல. இதை தடுக்காத இடத்துல தான் ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்கிறாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணுறதுக்கு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது. ஆனால் தப்பு பண்ணுற தூண்டுவிக்கின்னு சொல்லிட்டு அவங்களே தானே சொல்கிறாங்க போதைப் பொருள்னு. அப்போ போதைப் பொருள் உள்ளே வர்றது தடுக்காமல் ஏன் அரசு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பார்த்தீங்கன்னா பின்னி பிணைந்த வலைப்பின்னல் தான். இங்கே எல்லாத்தையும் சரி பண்ணாதான்
நம்ம வந்து நூல் அறுக்காமல் விற்க முடியும், இந்த ஆட்சியை வந்து காப்பாற்ற முடியும், நாட்டை காப்பாற்ற முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இதெல்லாம் விட்டுட்டு அவன் மேலே தப்பு, ஆட்சியாளர் சரியில்லை, இவங்க சரியில்லை, காரணத்தை ஒவ்வொருத்த மேலே ஒவ்வொருத்தர் சொல்லிகிட்டே இருந்தா சமூகம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகவே போகாது. சமூகத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லார் கையிலுமே இருக்குது. ஆட்சியாளர் கையிலையும் இருக்குது, பெற்றோர் கையிலையும் இருக்குது, காவல்துறை, ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு கடைசியாக தான் சட்டம் வருது. இவங்களாம் சேர்ந்தாதான் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் இருக்கும். வீட்டில் வந்து சட்டம் வந்து நாட்டுக்கு தான் போட முடியும், வீட்டுக்குள்ளே வந்து நீ என்ன பண்ண பார்க்க முடியும்? அப்போ சரி பண்ணக்கூடியது யார்? வீட்டுக்குள்ளே பெற்றோர்கள் தான் சரி பண்ணணும். அவன் படிக்கலாம், அவன் விட்டுருங்க, போ வேலைக்கு போய் சம்பாதி, நீ செல்லு வாங்கி எப்படியோ போ அப்படின்னு விட்டுருங்க. போய் எழுதி கொடுத்துருங்க, இந்த பையனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இவன் எந்த தப்பு பண்ணாலும் நாங்கள் வந்து நிற்க மாட்டோம், எழுதி கொடுத்துருங்க. இவங்களாம் எதுக்கு நாட்டில் இருந்து என்ன பண்ண போகிறானுங்க? ஏன்னா சமூகத்தில் இருக்கோம் அப்படின்னா பிறந்துட்டோம், நம்ம வீட்டுக்காக எதாவது செய்யணும், அட்லீஸ்ட் அந்த ஊருக்காவது எதாவது செய்யணும். எதுவுமே இல்லைன்னா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற கேள்விக்குறி தான் வருது. இவனுக்கு இப்படி இருக்கிறதால தான் செல்லு எடுத்துக்கிட்டு ரீல்ஸை போட வேண்டியது, ஏன்னா ரோட்டில் போகிறவங்கள்ட்ட வம்பு எடுக்க வேண்டியது. ஏன் அவனுக்கு வேறு இதே தெரியாதா? ஓ, எங்கேயோ போய் ஒரு இடத்துல விவசாயம் பண்ண பாருங்கள், விவசாயம் பண்ணு, நான் விவசாயம் பண்ணுறேன், நான் போதைப் பொருள் போட்டதால் எனக்கு மூளை வந்து கலங்கிடுச்சு, நான் அதனால் விவசாயம் பண்ண போறேன்னு போ. நான் இது போட்டதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கேன், நான் போய் சாணி அள்ளி கொட்ட போறேன்னு போ. இதெல்லாம் என் மூளை யோசிக்காதா? ஏன்னா குத்தணும் அடிக்கணும், அதுதான் இந்த குத்தணும் அடிக்கணும் இந்த மாதிரி செய்கிற வேலைலாம் எங்கேருந்து வருதுன்னா, போதைப் பொருள் போட்டாவே ஒருத்தனை போய் வெட்டணும், அது வெட்டினா தப்பு இல்லை அப்படின்னு சினிமா மூலமாக இந்த மூளைக்குள்ளே புகுத்தி வச்சிருக்காங்க சினிமாக்காரன். அவனுங்களை ஒழிக்கணும். அவனு தான் இந்த மாதிரி கேவலமான திரைப்படத்தை எடுத்து சமூகத்துக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க. அதனால் அவனு மீது நடவடிக்கை எடுத்தால் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். எல்லாருமே சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு உருப்படும். இல்லைனா நாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழ் நோக்கி தான் போவோம். அதுவும் இந்த இளைஞர்கள் பாவம், அப்பாவி இளைஞர்கள் எல்லாமே சீரழிஞ்சுவாங்க. போதைப் பொருள் மட்டுமே காரணம் கிடையாது, இந்த சினிமா துறையும் ஒரு காரணம் தான். அதனால் எல்லா விஷயத்தையும் களை எடுக்க வேண்டியது அனைவருடைய பணி. அது எப்படி எல்லாத்தையும் களை எடுக்க முடியும்? வீட்டில் நீங்கள் பாருங்கள், ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. உங்கள் பகுதி தெரியல, இந்த ஆள் வந்தால் நல்லா இருக்கும், இவர் படிச்சிருக்காரு, கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்வார், அடிப்படை வசதி செஞ்சு கொடுப்பாரு, காவல்துறைக்கு உறுதுணையாக இருப்பார், அந்த மாதிரி ஆட்களை செய்யுங்க. காவல்துறை மிரட்டக்கூடாது, காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இப்படிலாம் இருக்கிற ஆட்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரமும் மக்களும் நல்லா இருப்பாங்க, வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். இதை விட்டுட்டு திரும்ப திரும்ப எப்பவுமே தேர்ந்தெடுத்த மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் இந்த சமூகம் இன்னும் கீழ்நிலை நோக்கி தான் போவோம். அப்புறம் எனக்கு வந்து நாங்கள் சிறுபான்மையினர் என்னை வந்து வளர்த்து விடுவாங்கன்னா 1950 காலத்துலேருந்து இன்னைய காலத்து வரைக்கும் உங்களை வச்சு ஓட்டு தான் வாங்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் உங்களை உயர்த்தலாம் மாட்டானோ, இதே மாதிரி கீழே தான் கொண்டு போவாங்க. அதனால் எல்லாரும் யோசித்து அடுத்தடுத்து என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே விழிப்போடு இருந்தால் தான் இது மாதிரியான குற்றங்கள் நடக்காது. தமிழ்நாடுன்னு போய் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கானோ இந்த பசங்க. இவனெல்லாம் களை எடுத்தாதான் தமிழை பார்த்து 4 பேர் மதிப்பான். எவ்வளோ விஷயங்கள் இங்கே தமிழை செஞ்சுருக்கான், அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி எங்கேயா ஊர் சுற்றுறது, பொறுக்கித்தனம் பண்ணுறதை பற்றிலாம் பெருசாக பேசிக்கிட்டு நாட்டை வந்து சீர்கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் உடனே கை காலை உடச்சி உள்ளே வச்சுட்டு எடுத்து ஃபோட்டோ போட்டிருந்தீங்கன்னா 4 பேர் பயப்படுவான். அதை விட்டுட்டு சமூகத்தை சீர்கெடுக்கிற ஆளுங்களை இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளுக்குள்ள இவனுக்கு பரிதாபமாக பேசுறதுக்கும் ஆட்கள் வருவானு. ஏன்னா அது அப்படிதான் இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிறாங்க. அதனால சமூகத்தில் இருக்கிற நன்மக்கள் இருக்கீங்கள, அந்த நன்மக்கள் தயவு செய்து இன்னும் நிறைய பேர் நல்லவங்களும் உருவாக்குங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் இனிமேல் எதை செஞ்சாலும் அந்த பையனுக்கு அடிப்படை தேவையாயுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செய்யுங்க. இதெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்னா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா மிக மிக மோசமான ஒரு பைத்தியக்காரத்தனமான சூழ்நிலை தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால தான் எல்லாமே இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு பேச முடியாது. அதனால் ஆட்சியாளர்கள் பண்ணுறது சரின்னு சொல்ல வரல. ஆட்சியாளர்கள் மட்டுமே காரணம் கிடையாது, எல்லாருமே காரணம் தான். பிள்ளைங்களை சரியாக கவனிக்காத பெற்றோர்களும் காரணம் தான். அதனால் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாருமே விழிப்போடு இருக்கணும். காவல்துறை இந்த மாதிரி வேறு எந்த இடத்துல நடந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுங்க. ஆட்சியாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 வயசுக்கு மேலே பண்ணாதான் தப்பு, அது சிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. 12 வயசுக்கு மேலே எவன் எது பண்ணாலும் தப்பு தான். அவனை தூக்கி உள்ளே வச்சிருங்க பேசாமல். அவன் பொறுமையாக திருந்திக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் உள்ளே இருக்கட்டும், லேட்டாக கூட திருந்துட்டோம். இல்லை அந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னா சமூகத்துக்கு தேவையே கிடையாது. சில நேரங்களில் ஹிட்லர் மாதிரி தான் செயல்படணும் போல, அப்போ தான் வந்து நாடு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நாடு நாசமாக தான் போகும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் தமிழ் சொந்தங்களே.